சந்திரா, ஜாக்கிரதை! என் மகனை கொல்ல யாராவது முயற்சி செய்தால் முதலில் என்னை எதிர்க்க வேண்டி வந்துவிடும். தாம் அனைவரும் எங்கள் முன்பு ஏன் மண்டியிடுகிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவர்தான் எங்களுக்கு அரசர். உங்கள் முன்னால் தான் நாங்கள் மண்டியிடுவோம். பல காலங்கள் கனவு கண்டோம், எதிர்பார்த்தோம். எங்களுடைய மகாராணி மற்றும் சந்திரகுப்தருக்காக நாங்கள் காத்திருந்தோம். தவறுக்கு மன்னிக்கவும். ராஜகுமாரனை தாக்க நினைத்து தவறு செய்துவிட்டோம். என் பெயர் ஷியாம் சிங், உங்கள் நம்பிக்கையான சேவகன். தாம் பிப்ளிவனத்தின் மக்களா? ஆம், ஆம் சந்திரகுப்தா. என்னால் இதை சிறிதும் நம்பவே முடியவில்லை. நாங்களும் தான் நம்பவில்லை. நாங்கள் எங்களுடைய மகாராணி மற்றும் உங்களை பார்ப்போம் என்று நம்பவில்லை. இது ஒன்றும் கனவில்லையே மகாராஜா. கனவு பலித்துக் கொண்டிருக்கிறது ஷாம் சிங். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் நலமோடு தான் இருக்கிறீர்கள். ஏதோ நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பிப்ளிவனம் ஒரு கனவாகவே இருக்கிறது. தனானந்தன் எங்களை தாக்கி அனைத்தையும் பறித்து விட்டான். இந்த காட்டில் வாழ்ந்து உயிரோடு இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவள் யார்? இவள் பிப்ளிவனத்தை சேர்ந்தவளா? இவள் யார்? இவளால் தான் உயிரோடு இருக்கிறோம். தனானந்தன் பிப்ளிவனத்தை தாக்கிய பொழுது அந்த துஷ்டனிடமிருந்து எங்களை இவர்கள்தான் காப்பாற்றினார்கள். கல்லால் தாக்கப்பட்டு மயங்கி கீழே விழுந்தான். ஆகையால் இவள் யார் என்று இவளுக்கே தெரியாது. எங்கிருந்து வந்தால் வீடு, சொந்தம், குடும்பம் எதுவும் இவளுக்கே தெரியாது. இவளுடைய நினைவு திரும்ப நாங்களும் பல முயற்சிகள் செய்து பார்த்துவிட்டோம். ஆனால் தோற்றுவிட்டோம். இவள் பெரிய வீராங்கனையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று பாருங்கள், மிகவும் அமைதியாக இருக்கிறாள். நீ எங்கள் மக்களை காப்பாற்றி இருக்கிறாய். உனக்கு கோடான கோடி நன்றிகள். சரி, உன் பெயர் என்ன? தாரிணி. என் பெயர் தாரிணி. தாரிணி பொருத்தமான பெயராகத்தான் இருக்கிறது. என் பிப்ளிவனத்து மக்களே, இன்றிலிருந்து, இப்போதிலிருந்து உங்கள் எல்லா கஷ்டங்களும் மறைந்துவிடும். நீங்கள் நடத்திய போராட்டங்கள் முடிவுக்கு வரும். காரணம், இன்று மாமன்னன் சந்திரவர்தனின் மகன் ராஜகுமாரன் சந்திரகுப்த மௌரியன் திரும்பி வந்திருக்கிறான். தன் தாய் நாட்டை தனானந்தனிடமிருந்து மீட்க வந்திருக்கிறான். பிப்ளிவனத்தை சூழ்ந்திருக்கும் இருட்டை விலக்கி வெளிச்சத்தை கொடுப்பான்.
இந்த புரட்சியில் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நம் பிப்ளிவனத்திற்கு அவ்வளவு எளிதில் சுதந்திரம் கிடைத்து விடுமா மகாராணி? லட்சியம் சுலபமாக இருக்காது. இந்த போராட்டம் பிப்ளிவனத்திற்கு மட்டுமல்ல, அகண்ட பாரதத்தின் போராட்டமாகும். இது யுத்தம் மட்டுமல்ல, தர்ம யுத்தமாகும். பிப்ளிவனத்தில் நம்முடைய வெற்றி அந்த தனானந்தனை அவனுடைய அரியணையிலிருந்து கீழே இறக்கக்கூடிய நாளாக மாறும். இந்த வெற்றி ஒரு புதிய பாரதத்தை கொடுக்கும். அதில் இந்த தனானந்தனை போன்ற கொடிய அரக்கர்களுக்கு இடமே இருக்காது. இப்போது சொல்லுங்கள், என்னுடைய பிப்ளிவனத்தின் மக்களே, நீங்கள் இந்த புரட்சியில், இந்த தர்ம யுத்தத்தில் துணை நிற்பீர்களா? இல்லை. இங்கே பாருங்கள், நாம் பிப்ளிவனத்திற்கு செல்ல வேண்டாம். நான் காட்டை விட்டு எங்கும் வரமாட்டேன். ஆனால் தாரிணி, நம் மகாராணியும் ராஜகுமாரனும் வந்துவிட்டார்கள். இவர்கள் நமக்காக நம் நாட்டை நிச்சயம் மீட்டு தருவார்கள். பிறகு ஏன் நாம் பயந்து வாழ வேண்டும்? வெற்றி நமக்குதான் கிடைக்கும் என்று என்ன நம்பிக்கையில் கூறுகிறீர்கள்? தங்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை உள்ளதா? ஏனென்றால் நாம் இதுவரை இந்த காட்டில் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். இனியும் வாழுவோம். தேவையற்ற சங்கடங்களில் நாம் தலையிட வேண்டாம். நல்லது தாரிணி, இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் அப்படியே இருக்கட்டும். மகாராணி மூரா, தாரிணி சொல்வதையே கேட்டு நாங்கள் நடக்கிறோம். இவள் கூறும் வரையில் நாங்கள் இங்கிருந்தே உதவி செய்கிறோம். நல்லதுதான், எனக்கு புரிகிறது. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சந்தேகத்தை கொடுக்கின்றது. நீ எனக்கு எப்படி தெரிகின்றாயோ, நிச்சயம் நீ அது போல் கிடையாது. ஏதோ இருக்கிறது, அது என் கண் முன்னால் இருந்தும் பார்க்க முடியவில்லை. மகாமகிம், என்ன செய்கிறீர்கள்? சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். துர்தராவை தேடி கண்டுபிடித்து விடலாம். உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் எதுவும் செய்யாதீர்கள். இதை நான் எனக்காக தயார் செய்யவில்லை, அந்த தேச துரோகிக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். முட்டாளே! சந்திரகுப்தனுக்காகவா? அந்த சந்திரகுப்தன் என் தங்கையின் மனதில் இடம் பிடித்து விட்டான். என்னுடைய தங்கை, அவனுக்காக அவனுடன் அந்த நதியில் குதித்து விட்டான். அடர்ந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறாள். அந்த துரோகிக்காக என்னுடைய தங்கை எனக்கே பல முறை நிறைய துரோகம் செய்து விட்டாள். அந்த மகா தேச துரோகிக்காக இறுதிச் சடங்கு பலமாக செய்ய வேண்டும் அல்லவா? மகாமகிம், நாம் சந்திரகுப்தனுக்காக எப்பொழுது வலை விரித்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவன் தப்பித்து போய்விடுகிறான். அதனால் இந்த ஏற்பாட்டை செய்வதற்கு முன்னால் ஒரு திட்டம் தீட்டியாக வேண்டும். ஆனால் அந்த திட்டமானது அவனை மரணப்படுக்கையில் படுக்க வைக்க வேண்டும். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த திட்டமானது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. அது மட்டுமின்றி வேகமாகவே அது விரைவில் முடிந்துவிடும். அப்படியென்றால் அந்த சந்திரகுப்தனின் வெற்றி மற்றும் சந்தோஷத்திற்கு நடுவே என்னுடைய விசேஷமான காளான் முளைத்துக் கொண்டிருக்கிறது. அது நிதானமாக செயல்பட்டு தன்னுடைய வேரை ஊன்றும். அதோடு சந்திரகுப்தனையும் அது இங்கே கூட்டிக் கொண்டு வரும். என்னுடைய அதே காளான் அவனுடைய மரணத்திற்கும் காரணமாக அமையப்போகிறது.
சந்திரா, என் மக்களை இவ்வாறு பார்க்கும் பொழுது என் மனம் சந்தோஷத்தில் பொங்குகிறது. இவர்களுக்கு என் கையால் நான் உணவு அளிப்பேன் என்று நான் நம்பவே இல்லை. எவ்வளவு காலமாக நம் மக்கள் சின்ன சின்ன ஆசைக்காக தவித்து அலைந்திருக்கிறார்கள். பல கஷ்டங்களை இவர்கள் சமாளித்து வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அறிவேன் தாயே, இவர்கள் அனுபவித்த சிரமங்கள் எனக்கு தெரிகிறது. தாம் கவலை கொள்ள வேண்டாம். விரைவிலேயே இவர்களுக்கு வீடு மட்டுமல்ல, உண்பதற்காக உணவும் கிடைத்துவிடும். நான் வாக்களிக்கிறேன், நம்முடைய நாட்டிலேயே இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். தாம் அதை பார்ப்பீர்கள். எந்த யுத்தத்திலும் வெல்வது அவ்வளவு சுலபமில்லை சந்திரகுப்தா. காற்றின் போக்கு மாறுவது தெரிகிறது. ஆனாலும் இப்போது தனானந்தனின் கைகள் தான் ஓங்கி நிற்கிறது. இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் அங்கு தனானந்தன் நம்மை அழிக்க ஒரு புது திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதோடு பிப்ளிவனத்தை நாம் அடைவதற்கு புதிய திட்டத்தை நாம் தீட்டியாக வேண்டும். நான் முன்பே ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டேன் ஆச்சாரியாரே. என்னோடு வாருங்கள். இது பிப்ளிவனத்தின் அரண்மனை. அதோடு இங்கே தனானந்தனின் வீரர்கள் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பார்கள். நம் வீரர்களோடும் பிப்ளிவனத்தின் மக்களோடும் நாம் சேர்ந்து கொண்டு இந்த அரண்மனையை இரு பக்கத்திலிருந்தும் தாக்க வேண்டும். அதன் பிறகு எதிரிகளை நாலாபுறமும் இருந்து சூழ்ந்து கொண்டு அனைவரையும் நாம் தோற்கடித்து விடலாம். சந்திரகுப்தா, நீ கூறுவதை கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. நீ என்ன நினைக்கிறாய்? இந்த சிறிய வீரர்களை தோற்கடிப்பதால் தனானந்தனின் எல்லா வீரர்களையும் தோற்கடிக்க முடியாது. இது நடக்காது. நாம் இதை புத்திசாலித்தனத்தோடு கையாள வேண்டும். நீ இன்னும் தீவிரமாக யோசித்து செயல்பட்டாக வேண்டும் சந்திரகுப்தா. நன்றாக யோசி. வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார். தாம் என்ன கூறுகிறீர்கள்? உன்னிடம் தனானந்தனின் தங்கை இருக்கிறாள். அதோடு நீ க்ஷத்திரிய கௌரவத்தையும் நிலைநாட்ட விரும்புகிறாய். நீ தனானந்தனை சிறிது சிறிதாக தாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவனுடைய அகங்காரத்தை காயப்படுத்துகிறாய். நீ என்ன நினைத்தாய்? அவன் மௌனமாக இருந்து வேடிக்கை பார்ப்பானா? எதிர்த்தாக்குதல் நடத்த மாட்டானா? தாம் கூற வருவது எனக்கு புரிகின்றது. இருந்தும் அங்கிருந்து நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லையே. இந்த மௌனம், இந்த அமைதி கடும் புயல் வருவதற்கான அறிகுறியாகும். அவன் தன்னுடைய மௌனத்தை கலைத்தால் ஆபத்து எங்கிருந்து வரும் என்றே நமக்கு தெரியாது. புது ஆபத்துகள் பிறக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். எவ்வாறு நாம் முன்னேறுவது? தனானந்தனின் ஒவ்வொரு தாக்குதலையும் நாம் வெவ்வேறு மாதிரி உடைக்க வேண்டும். அது எப்படி ஆச்சாரியாரே? நீ தனானந்தனின் தங்கை துர்தராவை மணக்க வேண்டும். என்ன? இவளை நான் மணக்க வேண்டுமா? ஆம், துர்தராவை மணக்க வேண்டும். இதுவரை தனானந்தனோடு நடந்த அனைத்து சந்திப்புகளையும் நீ நன்றாக யோசித்துப் பார். உனக்கு ஒரே ஒரு விடைதான் கிடைக்கும். அதாவது, எப்போதெல்லாம் துர்தரா விஷயம் வருகிறதோ, மன்னன் சாம்ராட்டாக இருக்கும் தனானந்தன் கையில் ஆயுதங்கள் இருந்தும் எதுவும் செய்யாமல் அமைதியாகி விடுகிறான். உன் எதிரியின் பலவீனம் உன்னுடைய கையில் சிக்கிக் கொண்டதாக நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய தங்கை துர்தராவிற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். இப்போது நீ துர்தராவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்து. அப்போது போரின் போக்கை மாற்றிவிடலாம். தனானந்தனை எப்படி வேண்டுமோ அப்படி உபயோகித்து அகண்ட பாரதத்தின் கனவை நனவாக்கிவிடும். ஆச்சாரியாரே, இந்த அதிகார விளையாட்டை தள்ளி வையுங்கள். இப்பொழுது நீங்கள் கூறுவதை நாம் பார்த்தால்
நம் சந்திரகுப்தனும் துர்தராவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் உங்கள் திட்டம் கண்டிப்பாக நமக்கு பலனை அளித்துவிடும். என்ன சந்திரா? அரசிற்கு லாபமோ இல்லை சுய லாபமோ, இந்த விஷயத்தில் துர்தரா சம்மதிக்கவில்லை என்றால் நானும் இதை தொடரப்போவதில்லை. அந்த கவலை உனக்கு வேண்டாம். நான் துர்தராவிடம் பேசிவிட்டேன். நீ செல், தோட்டத்தில் அவளை சந்தி. தோட்டத்திலா? ஆச்சாரியாரே, அவள் இங்குதானே இருக்கிறாள், பாருங்கள். அதாவது, உன்னை கண்டவுடன் நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். திருமணத்தை பற்றி ஆச்சாரியார் உன்னிடம் கூறிவிட்டார். ஆம், அவர் கூறிவிட்டார். சரி, நான் ஒரு விஷயம் கூறத்தான் இங்கு வந்திருந்தேன். அதாவது, உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் நீ அதை என்னிடம் தெளிவாக கூறிவிடலாம். வெறும் அகண்ட பாரதத்தின் லட்சியத்திற்காக நீ உன்னுடைய கனவுகளை தொலைத்து உன்னுடைய ஆசைகளை தியாகம் செய்து இதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டாம். காரணம், நான் உன் மீது நம்பிக்கை கொள்கிறேன். ஆகையால் உனக்கு இதில் விருப்பம் இல்லை என்றால் நீ இல்லை என்று கூறிவிடலாம். ஆச்சாரியாரிடம் நான் பேசிக் கொள்கின்றேன். இங்கு பல விஷயங்களை பார்த்து விட்டேன். அதிலிருந்து எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது. நீ ஆச்சாரியாரிடம் சென்று கூறினாலும் அவர் உன் பேச்சை ஏற்க மாட்டார். இல்லை, ஆச்சாரியார் என் பேச்சை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். சரி, நான் என்ன செய்யட்டும்? இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிடவா? நான் அவ்வாறு கூறவே இல்லையே. இருந்தும் நீ சம்மதிக்கவும் இல்லையே. கடந்த 5 வருடங்களில் எப்பொழுதெல்லாம் நான் உண்மையாக மகிழ்ச்சியுடன் இருந்தேனோ, எப்பொழுதெல்லாம் மனதிற்கு அமைதி கிடைத்ததோ, அந்த நேரங்களையெல்லாம் பார்த்தால் நான் உன்னுடன் தான் இருந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் மழை பெய்ததோ அப்பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன், மேலிருந்து வரும் மழை துளியை நாம் இருவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று. நான் சுவையான உணவுகளை உண்ணும் பொழுதும் அந்த சுவைகளை நான் ரசித்ததே இல்லை. காரணம், நீ இறந்து விட்டதால். அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ உயிரோடு இருப்பதை நான் கேள்விப்பட்டவுடன், உன்னுடைய அடையாளத்திற்காக நீ போராடுவது எனக்கு தெரிந்தவுடன் என் உலகமே மாறிவிட்டது. நான் ஒவ்வொரு பூக்களின் வண்ணங்களை ரசிக்க ஆரம்பித்தேன். அனைத்துமே எனக்கு புதிதாக தெரிந்தது. எப்பொழுதெல்லாம் நீ என்னை ராஜகுமாரி என்று அழைக்கிறாயோ, அப்போதுதான் நான் ஒரு ராஜகுமாரி என்பதையே உணர்கிறேன். நான் இதை சம்மதம் என்று
ஏற்றுக்கொள்ளவா ராஜகுமாரி? ஒரு பறவை பறக்க கற்றுக்கொண்டவுடன் தன் கூட்டை அது தியாகம் செய்துவிடும். ஆனால் அந்த கூடுதான் அதற்கு பாதுகாப்பு கொடுத்தது, சுகம் கொடுத்தது, சந்தோஷத்தையும் கொடுத்தது. இதே போலத்தான் ஒரு சிஷ்யன் தன்னுடைய பயிற்சியை முடித்துக் கொண்டவுடன் தன் குருவின் ஆசிரமத்தை தியாகம் செய்து விடுகிறான். அது அவனுக்கு பிடித்த இடமாக இருக்கும். நண்பர்கள் இருப்பார்கள், அங்கு ஓய்வும் எடுக்க முடியும். அங்கு வாழ்க்கையின் கஷ்டங்கள் இருக்காது. ஆனாலும் அவன் சென்றாக வேண்டும், தன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்ட. அதனால் அமைதியான ஒரு இடத்தை தியாகம் செய்கிறான். அதன் பின்வரும் சவால்களை எதிர்கொள்ள கிளம்புகிறான். நினைவிருக்கட்டும், அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் உங்கள் பாதுகாப்பு கவசத்திலிருந்து வெளியே வாருங்கள். இன்னல்களை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. என்னிடம் உனக்காக ஒரு அழைப்பிதழ் இருக்கிறது தனானந்தா. அது என்னவென்று தெரியுமா? உன்னுடைய அன்பு தங்கை ராஜகுமாரி துர்தராவிற்கும் அதோடு என்னுடைய அன்பான சிஷ்யன் சந்திரகுப்தனுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது.